இல்லைங்க. அடிக்கடி நிறைய பேர் பயன்படுத்துற வார்த்தை ஜெல் ஆகலைங்கிறது. ம். இப்ப நீங்க ஜெல் ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ம். ஒரே நோக்கம் பிஜேபிக்கு என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். ம். அதிமுகவுக்கு என்ன? அதே நோக்கம் தான். அப்போ பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு மாத்தி ஒரு போடுவானா? ம்ஹ்ம். போட போறது இல்ல. அப்ப என்ன ஆகப்போகுது? 2021 தேர்தல் கூட 2 அணியும் ஒன்று சேர்ந்து மிக குறைவான வாக்குகள் தான் திமுக வெற்றியோட காரணமா அமைஞ்சது. ம். ஆனா இன்றைய நிலைமை அப்படி இல்லைங்க. 10% வாக்குகளை கூடுதலா பெறுகிற அளவுக்கு திமுக கடந்த 5 ஆண்டுகளில் மிக மோசமான நிர்வாகம் பண்ணியிருக்குங்க. ம். இப்போ நீங்க எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. சரி. உண்மையை சொன்னா சாதாரண எளிய மக்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தாங்கன்னா, வாடகை கட்டுறதுலேருந்து, இல்ல மின்சார கட்டணம் கட்டுறதுலேருந்து, பொருள் உணவுப் பொருள் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் சிரமப்படுறாங்க. ம். அப்ப அந்த சிரமத்தை எங்க காமிப்பாங்க? தேர்தலும் காமிப்பாங்க. இப்ப வெறும் ரூ. 1000 கொடுத்தோம் ஒரு ரூ. 1000 வைத்துக்கொண்டு குடும்பம் வாழும்னு ஸ்டாலின் நம்புறாருன்னா, நீங்க நிச்சயமா அவர்தான் முட்டாள். மக்கள் அப்படியே ஏமாற மாட்டாங்க. 26ல் மிக சரியான பதிலடி கொடுப்பாங்க. பீகார் தேர்தல் மட்டுமல்ல, ம். இந்தியாவுல இனி வரக்கூடிய எல்லா தேர்தலும் பாருங்க, அந்த கூட்டணி மிக தோல்வியை சந்திக்குங்க.